வணக்கம். இது உங்கள் போர்த்தொழில். நாம் இன்னைக்கு விவாதிக்க போகிற செய்தி என்னன்னா, பெரியார். ஆமாங்க, மீண்டும் பெரியார். தற்போது பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வர பெரியார் தொடர்பான விவாதங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அது தொடர்பாக கடந்த காலங்களில் தீவிர பெரியாரியவாதியாக அறியப்பட்ட தற்போது நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக பயணிக்கக்கூடிய அண்ணன் வழக்கறிஞர் மணிசெந்தில் அவர்கள்ட்ட இது தொடர்பாக நம்ம பல கேள்விகளை கேட்டு அதுக்கான விளக்கங்களை அவர்கிட்டே கேட்போங்க. வணக்கம் அண்ணன். வணக்கம். ஆனால் ஈரோடு இடைத்தேர்தலப்போ சீமானண்ணன் பெரியார் பற்றி முன்வச்ச காட்டமான ஒரு விமர்சனங்கள் அது பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அது ஓய்ந்து கொஞ்சம் நான் வந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இப்போ திருப்பி ஒரு ஆர்எஸ்எஸ் மேடையில் போயிட்டு ஆர்எஸ்எஸ் மேடை அப்படிங்கிறதையே நான் எதிர்க்கிறேன். அது ஆர்எஸ்எஸ் மேடை இல்லை, விஜில் என்ற அமைப்போட மேடை. அந்த மேடையில் திராவிட இயக்கத்தின் ஆய்வாளர் முன்னோடின்னு அறியப்படுற ஐயா நன்னன் உள்ளிட்டவர்கள்லாம் அந்த மேடையில் பேசியிருக்கிறாங்க. எனவே அது ஒரு பொது மேடையாகத்தான் அது அறியப்பட்டிருக்கிறது. அப்போ திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் பொது தலைவர்கள்லாம் பேசுகிறப்ப அது பொது அமைப்பு மேடையாக இருந்தது. அண்ணன் சீமான் மேடை ஏறினோன்னு அது ஆர்எஸ்எஸ் மேடையாக மாற்றப்பட்டதன் நோக்கம் என்னங்கிறத நம்ம அதை ஆய்வு செய்யணும். எனவே அண்ணன் சீமான் மீது இருக்கின்ற வன்மம் தான் இன்று எழுந்திருக்கின்ற எல்லா விமர்சனங்களுக்கும் அடிப்படை காரணம்னு நான் நினைக்கிறேன். சரி, அந்த பொதுவான மேடையில் பாரதியின் புகழை போற்ற போறீங்க. அங்கே போற்ற போகிற நேரத்தில் பெரியார் அப்படிங்கிறவரை தூற்ற வேண்டிய அவசியம் என்ன வருது? எதை தகர்க்கணும்னு நீங்கள் விரும்பி அந்த மேடையில் பேசுறீங்க? இப்போ ஈவேராவோட மொழி கொள்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன், அது ஒரு தமிழ் தேசியவாதியாக முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வன்மம் நிறைந்த சொற்களால் நிறைந்தது. அவரோட மொழி கொள்கையை பார்க்குறப்ப நம்ம படிக்கிறப்ப ஏன் இந்த அளவுக்கு அவர் தீவிரமாக தமிழ் மொழியை, பழந்தமிழ் இலக்கியங்களை, திருக்குறளை, சிலப்பதிகாரத்தை ஏன் அவர் இப்படியெல்லாம் இகழ வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? இப்போ திராவிடம் அப்படின்னு ஒரு இனத்தை கட்டமைக்க விரும்புகிற ஐயா ஈவேரா இப்படி கன்னட மொழி இலக்கியங்களை பற்றி பேசியிருக்கிறாரா, தெலுங்கு மொழி இலக்கியங்களை பற்றி பேசியிருக்கிறாரா, மலையாள மொழி இலக்கியங்களை பற்றி பேசியிருக்கிறாரா? ஆனால் தமிழ் மொழி இலக்கியங்களை மட்டும் கூறி வைத்து தாக்க வேண்டிய நோக்கம் என்ன இருக்கு? அப்புறம் தமிழ் மொழியை மட்டும் சனியன், தமிழ் மொழி சனியன், தமிழ் மொழி பேசுகிறவோம் காட்டு முராண்டி, தமிழ் மொழி மீது பற்றுக்கொள்ளாத, வீட்டில் தமிழ் மொழி மீது தமிழில் பேசாத, வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்கள்ட்ட கூட இங்கிலீஷ் மொழியில் பேசு என்றெல்லாம் இவ்வளோ பெரிய வன்மம் பாராட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குன்னா, பெரியாருக்கு இருக்கிற அந்த அடிப்படை உளவியல் என்பது அவர் தமிழர் இல்லை. எனவே தமிழர் இல்லைங்கிற ஒரே காரணத்திற்காக தமிழ் மொழியை உயிராக கொண்டிருக்கின்ற தமிழர்களின் தமிழ் மொழி பற்றை அழிக்கணும்னு ஈவேரா வன்மம் கொண்டு இந்த அரசியல் வேலையெல்லாம் பார்த்திருக்கிறார். அதை தான் நம்ம எதிர்க்க வேண்டியது இருக்கு. அப்போ யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவனை எங்கும் காணோம் என்று பாடிய ஐயா பாரதியாரை பற்றி கொண்டாடுகிற மேடையில தமிழ் மொழியே சனியன் என்று சொல்றவர அடையாளம் கட்டாம எப்படி இருக்க முடியும்? அப்ப ஒரு மேடையில இரண்டுமே நடக்கின்றன. பாரதியை போற்றி கொண்டாடக்கூடிய வேளையில தமிழ் மொழிக்கு எதிராக ஐயா ஈவேரா வைத்த கருத்துக்களும் அங்கே விமர்சிக்கப்படுகின்றன. அவ்வளவுதானே. அதுல என்ன, இதுல கேள்வி கேட்கவே ஒண்ணும் இல்லையே. அது ஒரு மேடையில பேசியிருக்க பேச்சு தானே. அந்த பேச்சுக்கு இப்படி திராவிட முனைகள் அலற வேண்டிய தேவை என்ன இருக்கு? இல்லை, அந்த இது என்னன்னா, ஒருத்தவங்க இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கவங்க கூட அவங்களோட கொள்கை தலைவராக கொண்டு போயிருக்காங்க. அது நீங்கள் எழுப்பக்கூடிய ஒரு தத்துவார்த்த அரசியலுக்கு அது எதிர்முனையாக மாற பார்க்குது அப்படிங்கிறதுக்காக அதை இன்னும் தீவிரமாக நீங்கள் எதிர்க்கிறீனோ, இல்லை ஒரு பாஜகவோட ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவா கூட இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் நல்லா கவனிச்சிங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே ஐயா ஈவேரா பற்றிய எதிர்கருத்துக்களை நாம் தமிழர் கட்சி பேசிக்கிட்டு தான் இருந்தது. நீங்க திராவிடம் எதிர் தமிழ் தேசியம்ங்கிற கருத்தரங்கெல்லாம் 2 வருடங்களுக்கு முன்பாகவே நாம் தமிழர் கட்சி ஐயா மணிரசனை வச்சு, ஆசான் செந்தமிழனை வச்சு, பல தமிழறிஞர்களை வச்சு திருச்சியில மிக பிரம்மாண்டமா நடத்தியதெல்லாம் உண்டு. எனவே ஐயா ஈவேராவை பத்தி இப்பதான் இவங்க காத்திரமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் ஒருத்தவர் ஈவேரா, அதனால எதிர்க்கிறாங்க. இதற்கும் தாவேகாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சொல்ல போனா பெரியாருக்கும் தாவேகாவுக்குமே சம்பந்தம் இல்லை. அங்க இருக்கிற அம்பேத்கருக்கும் தாவேகாவுக்கும் சம்பந்தம் இல்லை. கொள்கை தலைவர்னு காட்டுறாங்க பாருங்க 6 பேருங்க. அதுக்கும் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா அவங்க கொள்கை அடிப்படையில் அவங்க அந்த கட்சி நகரல. அது விஜய்ங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகருக்கு முன்னால் திரள்கிற அந்த கூடுகிற கூட்டத்தில் இருக்கிற ரசிக மனப்பான்மையின் அடிப்படையில் கட்டப்பட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். எனவே தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிப்பது என்பது அதன் ரசிக மனப்பான்மையை சார்ந்துதானே ஒழிய அதுகிட்ட இல்லாத கொள்கையை சார்ந்து நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அஜெண்டாவான்னு. அப்படியெல்லாம் இல்லை. ஆர்எஸ்எஸ் பிஜேபியை எங்க அளவுக்கு யார் எதிர்த்திருக்கா தமிழ்நாட்டில்?
நாங்க தான் சொல்றோம், நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணியை தமிழ்நாட்டில் முதலா பயணியில தொடங்குறப்ப தமிழர்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு தீர்மானம் போட்டது நாம் தமிழர் கட்சி. இங்க பிஜேபி RSSக்கு இன்றளவும் எதிர்ப்பாக அரசியல் செய்து கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. இப்ப இன்னைக்கு பாரதியாரை எதிர்த்து பேசுறாங்களே இந்த சோ கால்டு திராவிட திருவாளர்கள், இவர்கள் எல்லோருமே அவர்களோட தலைவர்கள் என்னென்ன செஞ்சாங்க, பிஜேபிக்கு எப்படி ஜால்ரா அடிச்சாங்க, இந்துத்துவாவுக்கு ஆரியத்திற்கு என்னென்ன எடுபடி வேலைகள் செஞ்சாங்கன்னு வரலாற்றில் பார்த்தோம்னா நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஏற்படுது. இப்ப நீங்க ஐயா ஈவேராவை எடுத்துங்க, அவருடைய ஆத்மார்த்தமான நண்பர் யாருன்னு கேட்டா ஐயா ராஜாஜி. இப்ப அறிஞர் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லி திமுகவை தொடங்குறாரு. அவரு என்ன பண்றாரு, தேர்தலில் போட்டியிடுறப்ப ஐயா ராஜாஜியோட சுதந்திரா கட்சியோட கூட்டணி வைக்கிறாரு. திராவிடமும் ஆரியமும் அங்கேயே கைகோர்த்திருச்சு. அதற்கப்புறம் அந்த திராவிட கட்சிகள்ல இருந்து பிரிந்து போன அந்த அதிமுகங்கிற கட்சிக்கு தன்னை சட்டமன்றத்தில் பார்ப்பனர் என்று சொல்லிக்கொண்ட அம்மையார் ஜெயலலிதாவே தலைவியா இருந்தாங்க. அப்ப அந்த ஜெயலலிதாவை சமூக நீதி காத்த வீராங்கன்னு ஐயா திராவிட கழக தலைவர் வீரமணி பட்டம் கொடுத்தார். எனவே இந்த பார்ப்பனர் அல்லாதோர் என்பதுல திமுக என்றுமே தீவிரமா இருந்ததில்ல, திகாவும் தீவிரமா இருந்ததில்லை. திராவிடர்கள் அதில் தெளிவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா பார்ப்பன எதிர்ப்பை விட தமிழ் தேசிய மறுப்பு மிக மிக முக்கியமானது. அதனாலதான் நாங்க பாரதியாரை போற்றி புகழ்றத அவங்க பெரியாரை காட்டி மடைமாற்றம் செய்து பாரதியார் ஒரு பாப்பான், பாரதியார் ஆரிய அடிவரடி, பாரதியார் சனாதனவாதி என்றெல்லாம் விமர்சனங்கள் வைத்து பாரதியாரை இகழ்வது போல தமிழர்கள் கொண்டிருக்கின்ற தமிழ் பற்றை அவர்கள் இகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் நம்ம தீவிரமா எதிர்க்க வேண்டியிருக்கு. இல்லை, பெரியார் பற்றின விமர்சனங்களே கூட அந்த தலைவர்கள் அந்த காலகட்டங்களில் பேசின விடயங்கள் அந்த கால சூழலுக்கு தான் பொருத்தி பார்க்கணுமே ஒழிய அதை இத்தனை ஆண்டுகள் கொண்டு பேசுறது அதை இவங்க மூர்க்கமாக எடுத்து பேசுறது இவங்களுக்குள்ள பெரியார் மீதான ஒரு இன தூய்மைவாதத்தோட ஒரு பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிற. அப்படிலாம் இல்லை. பெரியார் முதலாக குடியரசு இதழ தொடங்குறாரு. அந்த குடியரசு இதழ் தொடங்குற காலகட்டத்தில் அவர் தனது சுயசேதல் சொல்றாரு, நான் 10 வயசு வரைக்கும் ஆத்திகனா இருந்தா, அதுக்கப்புறம் நாத்திகனா மாறிட்டேன்னு. ஆனா குடியரசு இதழ் தொடங்குறப்ப அவருக்கு வயசு 40க்கும் மேல கடந்திருக்கு. அந்த வயசுல அவர் குடியரசு இதழை தொடங்குறப்ப அவர் முதல் இதழிலே கடவுள் வாழ்த்து போடுறாரு. அப்ப கடவுள் நம்பிக்கை கொண்டிருப்போராக இருக்கிறாரு. குடியரசு இதழோட முதல் இதழில் பாரதியார் கவிதைகள் இடம்பெறுது. அப்ப அவருக்கு ஒரு காலகட்டத்தில் அவர் அதிலிருந்து மாறி வேற கொள்கையை நோக்கி நகர்றாரு. பெரியார் மாறுவது எல்லாமே அந்தந்த சமய சந்தர்ப்பவாதமே ஒழிய அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிறது. அவர் ராஜாஜியோட நெருங்கிய நண்பராக இருப்பது அது ஆரிய திராவிட கூட்டு கிடையாது, அது நட்பு. ஆனால் நாம பாரதியாரை புகழ்வது அது தமிழர்கள் ஆரியத்திற்கு அடிவடியா மாறிட்டாங்க. RSSக்கு சீமான் கூஜா தூக்குறாரு, பிஜேபியோட பி டீமா நாம் தமிழர் கட்சி இருக்குங்கிற விமர்சனங்களை வைக்கிறாங்க. அப்ப அண்ணாவுக்கும் ராஜாஜிக்கும் இடையில இருந்த உறவு என்ன உறவு, பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் இடையில இருந்த என்ன உறவு, ஐயா கருணாநிதி கிட்டத்தட்ட எத்தனை வருட காலம் பிஜேபி அமைச்சரவையில் அமைச்சரை பெற்றுக்கொண்டு அந்த பிஜேபியை தாங்குற தூணாக செயல்பட்டார். 2002ஆம் ஆண்டு காலத்தில் நடந்த அந்த குஜராத் படுகொலையின் போது அந்த குஜராத் படுகொலையை நியாயப்படுத்தி திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசினாங்களா இல்லையா பாராளுமன்றத்தில்? அன்னைக்கு மோடியை காப்பாற்றுவதற்காக, அதாவது அந்த காலத்தில் காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா மோடியை அவரது ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு முடிவை எடுக்குது. அப்ப மோடியை காப்பாற்றணுங்கிறதுக்காக கருணாநிதி மிக தீவிரமாக மோடி மிகச்சிறந்த ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிறார்னு பத்திரிகைகளை பேட்டி கொடுத்தது. அதே போல திமுக எம்பிக்கள், மதிமுக எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்த திராவிட கட்சிகளின் எம்பிக்கள் அங்கே மோடியை காப்பாற்றுவதற்காக பாராளுமன்றத்தில் குஜராத் படுகொலைகளை பற்றி ஆதரிச்சு பேசியிருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்ட போது நடந்த இந்த சீக்கிய படுகொலையையும் குஜராத் படுகொலையும் ஒப்பிட்டு ரெண்டும் ஒண்ணுதான், சொல்ல போனா சீக்கிய படுகொலை அளவுக்கு இந்த குஜராத் படுகொலை கிடையாதுன்னு சொல்லி இதை மட்டுப்படுத்தி குஜராத் படுகொலைகளை நியாயப்படுத்தியவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள். அவங்க தான் இன்னைக்கு பாரதிய பார்ப்பனர் என்றெல்லாம் பேசுறாங்க. சரி, நான் திருமாவளவன்கள் கூட கடைசியாக ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட வீழ்த்துவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தமிழகத்தில் அப்படிங்கிற ஒரு அந்த விமர்சனம் எதனால அண்ணா அப்படி சொல்றாங்க அது பார்க்க வேண்டியிருக்குல்ல. இத்தனை ஆண்டு காலம் நாங்களும் அங்கிருந்து இருந்தவங்க தான். நீனே சொன்னில முன்னோட்டத்தில் தீவிர பெரியாரியவாதி நம்ம 2009 காலத்திற்கு முன்பாக தீவிரமான பெரியாரியவாதி தான். பெரியாரிய மேடைகளில் நானும் மேடை ஏறி பேசியிருக்கேன். அண்ணன் குளத்தூர் மணியோட,
ஐயா ராமகிருஷ்ணனோட அவங்களோட மேடைகள்லாம் நானும் ஒரு பேச்சாளராக மேடை ஏறி நான் பேசியிருக்கிறேன். இங்கே நடந்த பெரியார் கழக கூட்டங்களில் என்னை வந்து ஒரு முன்கள உறுப்பினராக இணைத்து கொண்டு அந்த கூட்ட வேலைகளுக்காக நான் செயல்பட்டுருக்கேன். இடதுசாரி மேடைகளில், பெரியாரிய மேடைகளில், அம்பேத்கரிய மேடைகளில் தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருந்திருக்கும். ஆனால் ஒரு காலகட்டம் ஒரு இன அழிவு ஏற்படுது. அப்போ ஏன் நமக்கு வலிக்குது அவங்களுக்கு வலிக்கலைங்கிறப்ப, நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், இந்த இனத்தை சேர்ந்த எனக்கு வலிக்குது, என் இனம் அழிவது என்னால் காண சகிக்க முடியல, எனக்கு வலிக்குது. ஆனால் திராவிடர்களுக்கு வலிக்கலை. திராவிடர்கள் இதை ஒரு அரசியல் நடவடிக்கையாக பார்க்குறான், நான் இன அழிவாக பார்க்குறேன். ரெண்டுக்குமான முரண்பாடுகள் அதிகரிக்கப்பதான் நம்ம ஏன் வந்து திராவிடத்திற்கு நம்ம ஏன் அடிமையாக இருக்கணும்? பெரியாரை வந்து நம்ம இப்படி போற்றி கொண்டாடிட்டு இருக்கோமே, பெரியார் தமிழ் மொழியை பற்றி என்ன பேசியிருக்காருன்னு பெரியாரை வாசிப்பு செய்ய பார்க்குறப்ப தான் நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இருக்குது. நமக்கு முன்னாடியே, எங்களுக்கு முன்னாடியே இந்த களத்தில் வந்து நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க. ஐயா கீவா பேவா இருக்கட்டும், அண்ணல் தங்கோவா இருக்கட்டும், அதே போல் வந்து அறிஞர் குணாவா இருக்கட்டும், பல பேர் வந்து இதை அம்பலப்படுத்தியிருக்காங்க. ஆனால் வரலாற்று பாதையில் நாங்கள் பெறுகின்ற படிப்பினைகளை வைத்து கொண்டு தான் ஈவேரா மீதான விமர்சனங்கள் எங்களுக்கு தொடங்குது. அப்போ அதை நாங்கள் தொடங்குறப்ப அவன் என்ன பண்ணுறான்னா, சகலவித நோய்களுக்கும் நிவாரணி போல சகலவிதமான சமூக கேடுகளுக்கும் நிவாரணியா ஈவேராவை வச்சு வைக்கிறப்ப தான் நமக்கு கோபம் வருது. அப்போ நீ ஈவேராவை வந்து நீ அப்படி முன்வைக்கிறனா, அப்போ என் முன்னோர்கள் செய்த சமூக பங்களிப்பை ஏன் மறைக்கிற? எம் இனத்தில் பிறந்த எத்தனையோ எங்களது மூதாதைகள் இந்த சமூகத்தை சீர்திருத்துவதற்காக வள்ளலாரிலிருந்து ஆரம்பிச்சு நமக்கு சித்தர் மரபுலேருந்து ஆரம்பிச்சு எத்தனை பேர் வேலை பார்த்துருக்கான் இந்த சமூகத்தை சீர்திருத்த, சாதி மதத்திற்கு எதிராக ஒரு மனநிலையை ஏற்படுத்துவதற்கு எத்தனை பேர் பாடுபட்டிருக்கான். அவங்களையெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, பெரியார் தான் எல்லாத்தையும் உருவாக்குனாருங்கிறப்ப முதல்ல மாறுதல் எங்கே வருது? பெரியாரும் செய்தாருன்னு சொல்லுங்கன்னு நம்ம சொல்கிறோம், அது ஏற்றுக்க முடியாதுட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நீ இதை திருப்பி திருப்பி சொல்றியா, அப்போ பெரியாரே எங்களுக்கு ஒன்றும் இல்லை, இது பெரியார் மண்ணுனா பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான் அப்படின்னு நாங்கள் பேச தொடங்குறோம். எங்களோட நாங்கள் தூக்குற ஆயுதங்கள் அனைத்துமே எங்கள் எதிரிகளால் தயாரிக்கப்பட்டவைங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என் எதிரி தான் தீர்மானிக்கிறான் நான் என்ன ஆயுதம் தூக்கணுங்கிறது. அப்படிங்கிறப்ப நீ மீண்டும் மீண்டும் என்னை உசுப்பனா, நான் பெரியார் மீதான மறு வாசிப்பை நிகழ்த்தி அவர் மீதான விமர்சனங்களை வைத்து கொண்டு போறேன். எங்களோட கருத்துக்கள் எதுவுமே, அன்னைக்கு கூட அண்ணன் வந்து மாணவர் பாசறை கருத்தரங்களை கூட சொன்னாங்க, பெரியார் மீதான விமர்சனங்கள், ஈவேரா மீதான விமர்சனங்கள் எதுவுமே தனிப்பட்ட வன்மம்லாம் இல்லை, அவர் கருத்துக்களை நம்ம எதிர்க்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் நீங்க எங்கள் தமிழின முன்னோர்களை பற்றி எப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறீங்க? இப்ப தமிழ் மொழியை பற்றி அவ்வளவு புகழ்ந்து பாடிய ஐயா பாரதியாரை பத்தி நீ எப்படிப்பட்ட வசவுகளை பேசுற? இப்ப தோப்பா சொல்றாங்களே, தோப்பா திராவிட இயக்கத்தின் முன்னணி பேராசிரியராக திகழ்ந்தவர், பெரியாரியவாதியாக அறியப்பட்டவர், அவர் சொல்றாரு, நான் நானும் பாரதிதாசன் முனையில நின்று கொண்டு பாரதியும் பாரதிதாசன் ரெண்டா பிரிச்சாங்க. பாரதிதாசன் என்பவர் திராவிடத்தின் ஒரு அடையாளம் போலவும், பாரதியார் வந்து ஆரியத்தின் அடையாளம் போலவும். இதை பாரதிதாசன் கேள்விப்பட்டார்னா செருப்பாலே அடிப்பாருங்கிறது வேற கதை. இவங்க ரெண்டு முனையை ஆக்கி வச்சுக்கிட்டு அப்போ உருவாகிற தமிழ் அறிவு சமூகத்தை பாரதிதாசன் நிப்பாட்டிட்டு பாரதியாரை எதிரி என்று கற்பிப்பது, இந்த மோசடி வேலையில தானும் மயங்கி இருந்ததாக ஐயா தோப்பா சொல்றாங்க. அதுதான் எனக்கும் நிகழ்ந்தது. நானும் பாரதிதாசனை படிப்பேன், பாரதியாரை சற்று ஒவ்வாமையோட தான் பார்ப்பேன். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தமிழ் மொழி மீது மிகுந்த ஆர்வம் ஏற்படுறப்ப, மொழி மீது பற்று உருவாகிறப்ப, ஒரு இனம் அழிந்த வழியில இருக்கிறப்ப, நமக்கு இந்த மொழியை எவன் நம்மளை போல நேசிக்கிறான்னு பார்க்குறப்ப, பாரதியார் நம்ம எல்லாம் தாண்டி நேசிச்சு கொண்டாடி இருக்கிறான். அக்ரகாலத்துல இருந்தாலும் அல்லாவை பத்தி பாடி இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட மனிதனை பற்றி இப்படி ஈவேரா இப்படி வன்மமான விமர்சனங்களை ஏன் வைக்கணும் அப்படிங்கிறப்பதான் இது போன்ற கேள்விகளை நமக்கு பிறக்க தொடங்குனுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஈவேராவை சரி இந்த சமூகத்தை பாழாக்கிய இந்த திராவிட குட்டிச்சுவரை இடிச்சு தள்ளுவோம், எந்த பார்ப்பனர்களை காட்டி நீ இத்தனை ஆண்டு காலமாக எங்களை எல்லாம் திராவிட மயக்கத்தில் ஆழ்த்தி வைத்திருந்தியோ, அதே பார்ப்பன கடப்பாரே நீ தான் எங்கள்கிட்ட திணிச்ச, நான் திணிக்கல, நீங்க திணிச்சதே நாங்க எடுத்துக்கிட்டு கடப்பாறையா மாத்தி உங்க கோட்டையை நாங்க இடிக்கிறோம், பாரதியாரை காட்டி பெரியார் கோட்டையை இடிக்கிறோங்கிறத அப்படி அண்ணன் ஒரு குறியீட்டு சொல்லாதான் அது சொன்னார். எனவே நாங்கள் உடனே பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக போயிட்டோம். நீங்கள் எங்களுக்கு பார்ப்பன எதிர்ப்பை பற்றியோ சமய சாதி எதிர்ப்பை பற்றியோ தமிழ் சமூகத்துக்கு எவனும் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்கள் மரபுலே ஊர்னது. சித்தர் காலத்திலேருந்து சங்க இலக்கியங்கள்லேருந்து முற்போக்கு அம்சங்களை கொண்ட இனம் என் இனம். எனக்கு 1000 தகவல்கள் இருக்கு என் இனத்தின் இலக்கியங்களில். நாங்கள் சாதி மறுப்பு அடையாளம் கொண்டவர்கள், மூத்தோர்களை முன்னோர்களை வழிபட்ட இனம். என் இனத்திற்கு நீ முற்போக்க சொல்லி தருவேன். என்னோட இனமே தாய் வழி சமூகம்.
என் இனத்திற்கு வந்து நான் வந்து பெண்ணடிமை தீர்ப்பதற்கு நான் போராடுவேன் என்றெல்லாம் கதை கட்டி விட்டு அதற்கு வந்து ஐயா ஈவேராவை கடவுளாக்கி விட்டு அவர் கல்லறையில் விட்டு எங்களை எல்லாம் கட்டடிக்க விட்டீங்க பாருங்க. அதோட விளைவு தான் இன்னைக்கு ஈவேராவை போட்டு புழக்க வேண்டியிருக்கு. இல்லை, அப்போ நீங்கள் முற்றிலுமாவே அந்த சிறுபான்மை சமூகத்துக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புன்னு அவங்க சொல்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட அடிமைப்பட்டில் இருக்கிற மக்களுக்காக போராட சிறுபான்மை இனத்திற்கு பாதுகாப்பு. சரி, ஐயா ஈவேரா வந்து சிறுபான்மையினரை பற்றி என்னென்ன சொன்னார்? அன்னைக்கு கருத்தரங்களோட தம்பி வழக்கறிஞர், இளம் வழக்கறிஞர் அபூபக்கர் வந்து மிக அழகா வந்து பங்களாதேஷ் அந்த ஒரு வார்த்தை. அதாவது பாருங்க, ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபி காரன் பாகிஸ்தானுக்கு தான் போக சொன்னான். ஆனா ஐயா ஈவேரா என்ன சொல்றாரு? ஆப்கானிஸ்தானுக்கு போக சொல்றாரு. பாகிஸ்தானை தாண்டி தான் ஆப்கானிஸ்தான் இருக்கு. பாருங்க எவ்வளவு பெரிய வன்மத்தை பாருங்க. அவர் இறுதி வரைக்கும் ஈவேரா இஸ்லாமியர்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை தமிழர்களா ஏற்கவே இல்லை, திராவிடர்களா ஏற்கல. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தான் ஐயா ஈவேரா தான் தங்களை பாதுகாக்கின்ற பாதுகாவலர்கள் என்று நினைச்சிட்டு இருக்கிறான். தாழ்த்தப்பட்ட பெண்கள் ஜாக்கெட் போட்டதுனால தான் துணி வேலை ஏறிடுச்சுன்னு பேசினவர் ஐயா ஈவேரா. பேசினாரா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு வன்மம் கொண்டவர் இஸ்லாமிய மக்களை தமிழரா ஏற்காம அவங்களை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னவர், இஸ்லாமிய மக்கள் கொண்டிருக்கின்ற இடஒதுக்கீட்டு உரிமையை மறுத்தவர். இஸ்லாமிய மக்கள்ங்கிறவங்க யாருங்க? இஸ்லாமிய மக்கள் இந்த மண்ணில் தமிழனா பிறந்தவன், அவன் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றிருக்கான், அவ்வளவுதானே. எனக்கே வந்து இஸ்லாம் மார்க்கத்தின் மீது எனக்கு மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி இருக்கிறது. நான் அந்த மார்க்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக நான் உண்மையிலேயே உணர்றேன். உண்மையிலே நான் இப்போ வந்து தொழ ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்படிங்கிறப்போ நான் தமிழனா இருக்கிறவன், நான் இஸ்லாமியா நாளைக்கு மதம் மாறிக்க முடியும், மார்க்கம் மாறிக்க முடியும். ஆனால் நீங்க யார்? நீங்க எங்கிருந்து நீங்க வந்தீங்க? நீங்க வந்து இங்க இருக்கிற இந்த ஏன் சொந்தக்காரனை, ஏன் அண்ணன் தம்பியை வந்து நீ ஆப்கானிஸ்தானுக்கு போடான்னா அப்ப நீ யாருன்னு கேட்பனா இல்லையா? நீ ஏத்து வீட்டுக்காரன், நீ பக்கத்து வீட்டுக்காரன், நீ வந்து என் வீட்டுல உட்காந்துக்கிட்டு என் கூட பிறந்தவனை, என் வீட்டில் பிறந்தவனே நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ, நீ அமெரிக்காவுக்கு போ, நீ கிளப்பி விட்டனா அப்போ எங்களுக்கு கோபம் வருமா வராதா? அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? போட்டு புழக்க தான் செய்யும். இப்போ பெரியார் செய்தார் இல்லை, பெரியாரும் செய்தார் அப்படிங்கிற நிலைப்பாட்டிலேருந்து இப்போ பெரியார் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தாச்சு. இனி இன்னும் அடுத்த கட்ட நிலைப்பாடு பெரியாரும் செய்தார் என்ற அளவுல எங்களை விட்டுருக்கணும். பொல்லாதவன் படம் பார்த்தில்ல? பொல்லாதவன் படத்தோட கிளைமேக்ஸ் சீன் ஒன்று உண்டு. அதில் என்னன்னா, பொல்லாதவன் படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் அவனையெல்லாம் அப்படியே விட்டுரு, அதற்கு மேலே சீண்டாத, அவன் பைக் எடுத்து அவன் போயிடுவான். எங்களை நீங்கள் விட்டுறணும், எங்களை திருப்பி சீண்டுனீங்கன்னா போட்டு புழப்போம். நாங்கள் ஆதாரம் இல்லாமல் புழக்கிறது, நீங்கள் எழுதி வச்சது எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. இப்போ பெரியார் திடலில் நடக்கிற மிகப்பெரிய வேலை என்ன தெரியுமில்ல? ஈவேரா எழுதிய தமிழ் எதிர்ப்பு கருத்துக்களை எல்லாத்தையும் அழிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அதற்கு முன்னதாகவே இதெல்லாம் எடுக்கப்பட்டுடுச்சு, நகல் எடுக்கப்பட்டுடுச்சு. நீங்க எப்படி கருவூலம் வச்சிருக்கீங்களோ நாங்களும் தமிழ் தேசிய கருவூலம் வச்சிருக்கிறோம். எல்லா கருத்துக்களும் எங்கள்கிட்ட இருக்கு, நாங்க எடுத்து முன் வைப்போம். இன்னும் பல கருத்துக்கள் இருக்கு, அதெல்லாம் வச்சோம்னா சமூகம் கொந்தளிச்சு போயிடும். ஈவேரா பேசினதெல்லாம், ஈவேரா வந்து அவர் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி பேசினார், ஒவ்வொரு மாதிரி அடிச்சு விடுறது. அதாவது திமுகவை எதிர்க்கணும்னா அவங்க கண்ணீர் துளி பசங்க, காமராஜரை எதிர்க்கணும்னா அதற்கு சில வார்த்தைகள், காயிதே மில்லத்து மேல கோபம் வந்துருச்சுன்னா இஸ்லாமியர்கள் ஆப்கானிஸ்தானத்துக்கு போகணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 1930களில் தமிழ்நாடு தமிழருக்கு, 1960 நடந்த மொழி போராட்டங்கள்ல தமிழர்கள் கருங்காடிகள், அவர்களை வந்து போலீஸை விட்டு அடிக்கணும், துப்பாக்கி சூடு நடத்தணும். பாருங்க ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தடுமாற்றம் இருக்குன்னு பாருங்க. அப்ப அவர் சொல்றாங்க, நீண்ட நடிக பெரியார் வாழ்க்கையில இது போன்ற முரண்பாடுகள் வருவது இயல்பு தானேங்கிறப்ப அப்ப நீங்க எங்களையும் ஏத்துக்கணும். நாங்களும் ஒரு காலத்துல பெரியாரியவாதிகளாக இருந்தவங்க, அப்புறம் ஒரு இன அழிவு ஏற்படுது, கண் முன்னாடியே இனம் கொத்து அழிக்கப்படுது. அப்போ நான் பேசுகிற மொழியை என் அண்ணன் தம்பியும் பேசுகிறான், அதனாலேயே அவன் கொலை செய்யப்படுறப்ப எனக்கு வலிக்குது, உனக்கு பலிக்கலை. அப்போ பார்க்குறப்ப நான் தமிழனா இருக்கேன், நீ திராவிடனா இருக்க, அப்போ எனக்கு முரண்பாடு வருது, அப்போ நான் விலகிறேன். என் குடும்பம், என்னோட இனம், என்னோட மொழின்னு என் பெருமிதங்களை நான் தூக்குறேன், அது உனக்கு பிரச்சனையாகுது, மோதுறோம், போட்டு பார்த்துருவோம். 2 தினங்களுக்கு முன்னாடி பாரதி போற்றுவோம் அப்படின்னு ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு பண்ணுறீங்க நாம் தமிழர் கட்சி சார்பில். அதில் ஒரு பக்கம் இளைஞர்களும் மாணவர்கள் கலந்த ஒரு கருத்தரங்கு. அந்த கருத்தரங்கில் பெரியாரை பற்றி மிக கடுமையான தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு எதிராக உட்கார்ந்துருக்குது யாருன்னு பார்த்தா, ஒருவர் வந்து தன்னை பெரியாரியவாதியாக கலந்த காலங்களில் அடையாளப்படுத்தி கொண்ட மணிசெந்தில் அவர்கள். இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தான் வழி நடந்த பாதை அப்படின்னு ஒரு காலத்தில் புகழ்ந்த அண்ணன் சீமான் அவர்கள். அதை வந்து கைத்தட்டி ரசித்து சிரிக்கிறாங்க அந்த தரம் தாழ்ந்த விமர்சனங்களை அப்படின்னு சொல்கிறாங்களே, இது என்ன மாதிரியான
அணுகுமுறை. அதாவது ஐயா ஈவேராவை பற்றி அங்கே பேசப்பட்ட வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட ஆதாரம் இல்லாமல் பேசப்பட்டது அல்ல. ஈவேராவின் ஆக்கங்கள், எழுத்துக்கள், அதன் மூலமாக அதை சான்றுகளாக வைத்து அந்த கருத்தரங்களை பேசின என்னுடைய தம்பி தங்கைகள் அது மிக தெளிவான வாதங்களை முன்வைத்தார்கள். அவங்க வந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன் வச்சுட்டாங்க. அப்படின்னா ஐயா ஈவேரா தமிழ் மொழியை பற்றியும் பழந்தமிழ் இலக்கியங்களை பற்றியும் வைத்த விமர்சனங்களை விட தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வச்சுட்டாங்களா என் தம்பி தங்கைகள்? அப்படிலாம் கிடையாது. அவங்க ஐயா ஈவேரா எழுதிய எழுத்துக்கள், பேசிய பேச்சுக்கள், அதிலிருந்து எடுத்து தங்கள் தலைப்புகளுக்குரிய வாதங்களை எடுத்து அந்த அவையில் வைத்து ஈவேராவின் முகத்தை அம்பலப்படுத்தினார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு காலத்தில் வந்து பெரியாரியவாதியாக இருந்த 2 பேரும் வந்து கைத்தட்டி சிரிச்சோம்னு. ஆமாம், உண்மைதான். 2009 பிறகான ஒரு தலைமுறை, ஒரு அறிவார்ந்த தலைமுறை பெரியாரிய எழுத்துக்களை மறுவாசிப்புக்கு உள்ளாக்குது. ஈவேராவோட எழுத்துக்கள், பேச்சுக்கள், ஆக்கங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு குறிப்புகள் எடுத்துட்டு வந்து பேசுறான். சும்மா பேசல, போற போக்கில் பேசல. இந்த இப்ப திராவிட தரப்புல இருந்து பண்றாங்களே, ஒரு ஷோ பண்றாங்களே, பெரிய இவர் பாரதியாரை போய் கஞ்சா முடிக்குன்னு பேசுறாங்க, யூடியூபர்ஸ் வச்சு பேசுறாங்க. நாங்க அப்படி இல்லையே. இளைஞர்களையும் இளம்பெண்களையும் வைத்து, தம்பி தங்கைகளை வைத்து இந்த விவாதத்தை நாங்க மேற்கொள்றோம். இந்த உரையாடலை நிகழ்த்துறோம். பெரியார் எழுத்துக்களை, ஆக்கங்களை, பேச்சுக்களை அனைத்தையும் மறுவாசிப்புக்கு உள்ளாக்குறோம். அவர் எழுத்துக்கள்ல இருந்து எடுத்து எங்கள் தரப்புக்கான ஆதாரங்களை நாங்கள் முன்வைக்கிறோம். இப்ப நீங்க பெரியார ஈவேராவை பத்தி என்ன சொல்றீங்க? அவர் வாழ்ந்த காலகட்டத்தை வச்சு அவரை பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிறீங்க. அப்ப பாரதியார் மட்டும் வாழ்ந்த காலகட்டத்தை பத்தி யோசிக்க மறுக்கிறீங்க. அவரை மட்டும் ஏன் வந்து அவர் ஆரிய தேசம்னு சொல்லிட்டாரு, அவர் வந்து தந்தையார் நாடுன்னு பேசிட்டாரு, அவர் ஈன புலையர்னு பேசிட்டாரு. அவர் என்ன சொல்ல வராரு? அவர் உச்சபட்ச நோக்கம் என்ன? பாரதி படைப்புகளில் மிஞ்சி இருப்பது என்ன? அவர் என்ன சொல்றாரு? மனித நேயத்தை பத்தி பேசுறாரு, உயிர்ம நேயத்தை பத்தி பேசுறாரு, தாய்மொழி பற்ற பத்தி பேசுறாரு, சாதி மறுப்பை பத்தி பேசுறாரு. கனகலிங்கம்ங்கிற ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு அவர் பூணூலை போட்டு விடுறாரு. சாதியால் தாழ்த்தப்பட்டவனை அக்ரகாரத்தில் அழைச்சிட்டு வந்து பூணூல் போடுவதற்கான அந்த அகதைரியம் பாரதியை தவிர வேற யாருக்கு இருந்திருக்கு? ஐயா ஈவேரா அது போல ஏதாவது வேலை பண்ணியிருக்கிறாரா? அது போல ஒரு நடத்திய போராட்டம் என்ன? தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஐயா ஈவேரா செஞ்சது என்ன? கீழ்வெண்மணி படுகொலையில செய்த துரோகத்தை போல ஈவேரா வேற ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கு ஜால்ரா அடிச்சாரு, அதை தவிர வேற ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? சும்மாலாம் பேசிடலங்க. எல்லாமே ஆதாரத்தின் அடிப்படையில் பேசப்பட்ட பேச்சு தான் அந்த மேடையில் நிகழ்த்தப்பட்டது. இல்லை, இப்போ பெரியார் வந்து ஒரு மனிதன் வந்து தனித்து வாழ்ந்துட முடியாது, அவன் சமூக விலங்கு மாதிரி, அவன் எல்லாருக்கும் பயனற்ற முறையில் வாழ்ந்து தான் அவன் மடியணுமே தவிர தனித்து வாழ முடியாது அப்படிங்கிறதாக இருக்கட்டும். அது மாதிரி நிறைய கருத்துக்கள், பெண் விடுதலைக்காகட்டும், அந்த மாதிரி பேசின கருத்துக்கள். இதே பாரதி பக்கம் நீங்கள் சொல்லும் போதே பாரதியின் மேல் விமர்சனங்கள் நிறைய உண்டு. பாரதி வந்து சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாகவும் சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிச்சாரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் உண்டு. 2 பேர் மேலேயும் ஆதரவும் உண்டு, 2 பேர் மேலேயும் விமர்சனங்களும் உண்டு. அதுக்காக ஒருத்தரை வந்து நல்லபடியாக எடுத்துக்கிறதும், ஒருத்தரை வந்து மொத்தமாகவே தரைமட்டமாக்குறதும் அப்படிங்கிற செயல்பாடுக்கு அதுக்கு ஒரு பதிலை வந்து அண்ணன் சீமான் இறுதியாக அந்த கருத்தரங்களை பேசுகிறப்போ ஒரு பதில் சொன்னார். ஒரு மனிதன் வந்து வாழ்நாளில் எப்படி தொடங்குறாருங்கிறது முக்கியம் இல்லை, எந்த கொள்கை நிலைப்பாட்டோடு தொடங்குறாருன்னு முக்கியம் இல்லை, கடைசியாக ஒரு வாழ்க்கையில் எப்படி முடிக்கிறாருன்னுங்கிறது தான் மிக முக்கியம். அப்படின்னா பெரியார் என்ன பண்ணுறாருன்னா, தன் வாழ்க்கையில் ஆத்திகனாக ஒரு வாழ்க்கையை தொடங்குறாரு. அரசியல் வாழ்க்கையை தொடங்குறப்ப ஆத்திகனாக தொடங்குறாரு. முடிக்கிறப்ப அவர் கடவுள் மறுப்பாளராக அவர் வந்து இறக்குறார். இந்த நெடிய பயணத்தில் தமிழ் மொழி பற்றி, தமிழ் இலக்கியங்களை பற்றி, தமிழ் மொழி பற்றை பற்றி, தேசியத்தை பற்றி, தமிழ் தேசியத்தை பற்றி, தமிழினத்தின் தலைவர்கள் பற்றி எவ்வளவு மோசமான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு. அப்போ பெண் உரிமைக்காக வந்து ஈவேரா பேசினாருங்கிறீங்க. பெண் உரிமைக்காக ஈவேரா பேசிய கருத்துக்கள் என்ன பேசினார்? கருப்பை அறுத்து வீசுவோன்னு பேசினார். அதெல்லாம் எவ்வளோ பிற்போக்குத்தனமானதுன்னு பசங்க பேசலையா? அன்றைக்கி கருத்தரங்கில் எவ்வளோ தெளிவாக எடுத்து வச்சாங்க. பனைமரத்தில் வந்து கல் இறக்குறதுங்கிறது வேற, தென்னை மரத்தில் கல் இறக்குறதுங்கிறது வேற. அப்போ தென்னை மரம் கல் மட்டும்தான் கொடுக்குமா? தேங்காயை கொடுக்கும். இன்னொன்று, தென்னை மரத்தோட கீற்றுகள் எத்தனை வந்து பயனுள்ளவை, அது ஒவ்வொன்றும் நிழல் கொடுக்கக்கூடிய கூரைகள் பின்னுவதற்கான உள்ளவை. அப்படிப்பட்ட தென்னை மரத்தை கல் இறக்குவதற்கு எதிரான ஒரு போராட்டமும் அது தென்னை மரத்தில் நான் வெற்றன்னு தோப்புல இருக்க தென்னை மரத்தை வீசினது வந்து அறிவுடையோரின் செயலா? நான் தீவிரமான ஈவேராவோட பின்தொடர்பாளராக இருந்தவன், பெரியாரியவாதியாகவே என்னை நினைத்து கொண்டவன், கடவுள் மறுப்பாளராக இருந்தவன், கோவிலுக்கு போகாதவன். இதெல்லாம் 2009க்கு முன்னாடி. ஆனால் அப்போ படிக்கிறப்ப கூட இது போன்ற பக்கங்களை தர்ம சங்கடத்தோட கடக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இருக்கும்.
நான் வந்து பெரியாரோட மொழிக் கொள்கையை பற்றி படிக்கிறப்ப, அல்லது பெரியார் மாற்றி மாற்றி பேசுகிற இதையெல்லாம் பற்றி படிக்கிறப்ப, தர்ம சங்கடத்தோடு அதை மூடி வச்சுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகும். அந்த ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகிற வேலையை இன்னைக்கு இந்த யூடியூபர், இந்த திராவிடவாதிகள் முன்வைத்துறாங்க பாருங்க, யூடியூபர்ஸை. அவங்கெல்லாம் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி பேசுறது. பெரியார் ஈவேராவுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் எல்லோருமே தங்களை பலவீனமாக தான் உணர்வாங்க. ஏன்னா அந்த பக்கம் வந்து கருத்துக்களே கிடையாது, வசவுகள் தான். எல்லாரும் திட்டி விடுறது, அவனை திட்டுறது, இவனை திட்டுறது. பெரியார் யாருக்குமே நேர்மையா இருந்தது, தனக்கே அவர் நேர்மையா இருந்ததில்லை, தன் கருத்துக்களே முரண் கொள்றது. அதான் ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாரு, நான் சொல்வதை கேட்டு நடக்கிறவன் எனக்கு போதுங்கிற நிலைப்பாட்டுக்கு வர்றாரு. தீவிரமா அண்ணா அதுல இருந்து முரண்படுறாரு. பெரியார்ட்டேருந்து அதிகமா முரண்படுறது யாருன்னா தமிழ் தேசியர்கள் இல்லை, திராவிடத்திலிருந்து முரண்பட்டவன் திராவிடவாதி தான். ஏன்னா திகாவிலிருந்து தான் திமுக வருது. திமுக உருவான காலகட்டங்கள்ல ஐயா ஈவேராவோட பேச்சுக்களையும் அறிஞர் அண்ணாவோட பேச்சுக்களையும் ரெண்டையும் எடுத்து வச்சிங்கன்னு வச்சிங்களேன், இவங்க சதி முழுக்க அம்பலமாயிரும். ஏன்னா ரெண்டு தரப்புல இருந்து காத்திரமான விமர்சனங்கள் அந்த நேரத்தில் வருது. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுறாங்கன்னா, அந்த கட்டத்தில் அண்ணா வந்து பெரியார் குறித்தான எல்லா விதமான கருத்துக்களுக்கும் பேரலா ஒன்று செட் பண்றாரு. அவர் அந்த பேரலா ஒரு மாற்றுப்பாதை வச்சோன்னே தமிழக ஜனநாயகம் வந்து அந்த மக்கள், தமிழக மக்கள் வந்து அப்படியே அண்ணாவுக்கு ஆதரவான ஒரு சக்தியா மாறுறாங்க. அதனால வந்து ஈவேரா வந்து அந்த இடத்துல வலுவற்றவரா போறாரு. வலுவற்றவரா போக போக கோபம் அதிகரிக்குது. அண்ணா வந்து பாதி தெலுங்கு இருக்கிறாரு, கருணாநிதியை பத்தி திட்டுறாரு, திமுகவோட தலைவர்கள் எல்லாரையும் கண்ணீர் துளி பசங்கன்னு திட்டுறாரு. அந்த வன்மத்திற்கு அளவே இல்லாம போய் திமுக கடிச்சு கொட்டுறாரு. அதே அளவுக்கு ஈவேராவை பற்றி திமுகவின் ஆதரவு சார்பு இதழ்கள்ல வரையப்பட்ட கார்ட்டூன்களும் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களும் இன்னைக்கு ஆவணமா இருக்கு. ஐயா ஈவேரா வந்து 4 வகையான எதிரிகளை சொல்றாரு. அதுல 2 பேர் யாருன்னு பார்த்தா இஸ்லாமியர்களும் ஆதித்தமிழர்களையும் அவர் எதிரிகள்ங்கிறார், வரையறுக்கிறார். அப்ப அந்த 4 எதிரில ஏன் கன்னடர் வரல, தெலுங்கர் வரல, மலையாளிகள் வரலங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இது அவர் சொன்ன காலகட்டங்கிறது மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு இந்த 4 எதிரிகளை வரையறுக்கிறார். 60களில் சொல்றாரு. அதான் இன்னைக்கு அபூபக்கர் நுட்பமா சுட்டி காட்டினான். இது எங்கன்னா ஏறக்குறைய பெரியாரின் இறுதி காலத்துல 4 பேரை பிறந்தநாள் செய்தியா போட்டு அதுல பார்ப்பனர்கள், ஆதித்தமிழர்கள், இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி 4 பேரை, கிறிஸ்தவர்கள் 4 பேரையும் அவன் எதிரின்னு அவரு சொல்றாரு. அப்ப 30களில் வந்து இஸ்லாம் மார்க்கமே இனிய வாழ்விற்கு நன்மருந்துன்னு பேசினவரு இறுதி காலகட்டத்தில் இஸ்லாமியர்களை எதிரின்னு வரையறுக்கிறாரு, ஆதித்தமிழர்களை எதிரின்னு சொல்றாரு. இது போன்ற விஷயங்களை, முரண்பாடுகளை வந்து நம்ம எடுத்து பார்க்குறப்போ அவர் முழுக்க இந்த தமிழ் சமூகம் சார்ந்த, இந்த தமிழ் மொழி சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் பெரியார் வந்து எதிர்ப்பா இருந்திருக்கிறார். பாரதி படைப்புகளில் காட்டப்படும் பெண்ணுரிமையை விட, பெண் உரிமை சிந்தனைகளை விட ஐயா ஈவேரா என்ன பெண்ணுரிமையை நிலைநாட்டி நட்டுட்டாரு சொல்லுங்க பார்ப்போம். இந்த கற்ப பைய வெட்டிரு, பேண்ட் சட்டை போட்டுக்க, கிராப்பு வெட்டிக்க, வந்து திருமண வாழ்க்கையில ஈடுபடாத, இதெல்லாம் ரொம்ப பிற்போக்குத்தனமான சிந்தனைகள். இதுதான் பிற்போக்குத்தனமான சிந்தனைகள். நவீன வாழ்க்கை ஒழுங்குகளை பார்க்குறப்ப இது போன்ற நவீன உலகத்திற்கு பொருந்தாத சிந்தனைகளை தான் ஐயா ஈவேரா பேசியிருக்கிறார். இப்போ நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களாக இருக்கட்டும், இவ்வளோ நேரம் எங்களுக்கு நேரத்துக்கு நீங்களாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து பெரியாரிய பாதைகளில் இருந்து அங்கே அவங்களோட பலம் பலவீனம் 2மே அறிஞ்ச ஆட்கள். இப்போ அது போன்ற ஒரு ஆட்களை வந்து வலதுசாரி அமைப்புகள் வந்து கை கொண்டு அவங்களுக்கு எதிராக கருவியாக பயன்படுத்துறது மாதிரி நாங்கள் யூகிச்சுக்கலாமா? நீங்கள் நம்புறீங்களா திராவிடர்கள் வந்து வலதுசாரிகளுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று நம்புறீங்களா? அப்படிலாம் கிடையாது. திராவிடர்கள் வலதுசாரிகளாக மாறி வெகு நாட்களாக மாறி ஆகிவிட்டது. திராவிடர்கள் இன்னைக்கு முதலாளித்துவ சக்திகளாக மாறி இருக்கிறார்கள். திராவிடர்கள் தீவிரமாக சாதிய ஆதரவாளர்களாக மாறி நிற்கிறார்கள். திராவிடர்கள் இந்துத்துவத்திற்கும் மதவாதத்திற்கும் ஆதரவாளராக மாறி நிற்கிறாங்க. எனவே இந்த வலதுசாரிக்கு ஆதரவாக கருவிகளாக தமிழ் தேசியர்களை திராவிடவாதிகள் பயன்படுத்த முடியாது. ஏன்னா வலதுசாரிகளும் திராவிடர்களும் ஒரே தரப்புல நின்றுட்டு இருக்காங்க. நாங்க தமிழ் தேசியர்கள் ஒரு இடத்துல நின்று கொண்டு மொழி தேசியம் என்ற நிலையில நின்று கொண்டு நாங்கள் ஆரியத்தையும் எதிர்க்கிறோம், திராவிடத்தையும் எதிர்க்கிறோம். இந்த நிலைப்பாட்டில் வைத்துக் கொண்டுதான் 2ஐயும் எதிர்க்கிறோம். மொழி பற்று, இந்த தாய்மொழிக்காக உழைத்தவர் என்ற முறையில மகாகவி பாரதியை போற்றுறோம், கொண்டாடுறோம். அதே போல எம் மொழியை பற்றி இழிவாக பேசிய, எம் இலக்கியங்களை பற்றி இழிவாக பேசிய, தமிழ் தேசியனத்தின் ஓர்மையை குலைத்த, தவறாக மதிப்பிட்ட, எங்களை திசை திருப்பிய, திராவிடத்தின் மூலவராக இருக்கிற ஐயா ஈவேராவை
கடுமையாக எதிர்க்கிறோம். எங்களுக்கு இந்த பலம் பலவீனம் தெரியும் நீங்க சொன்னீங்க, உண்மைதான். ஆனால் பலவீனங்கள் தெரிந்த பிறகு அந்த இடத்துல இன்ன கூட நாங்க காட்டி கொடுக்கல. ஆனால் இந்த தரப்புக்கு வந்த பிறகு எங்களை எதிர்த்து நிற்கிற இந்த திராவிடம் என்கின்ற இந்த தீயதை ஒழிக்கணும்னா அதற்கு மூலவராக கடவுளாக அறியப்படுகிற ஈவேரா என்கின்ற புனித பிம்பத்தை நாங்க ஒழிக்கணுங்கிறதுனாலதான் அந்த கருத்துக்களை மறுவாசிப்பு செய்து அதை பொதுமக்கள்கிட்ட அம்பலப்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடைய போர்த்தொழில் வலையொலிக்கு வழங்கியதற்கு நன்றி அண்ணா. நன்றி.